ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இது. தாலி செயின் கலெக்ஷன் நம்ம சிஸ்டர் ஒருத்தர் காட்ட சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு சிஸ்டர், டோன்ட் வரி. சூப்பரான கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி 7 பவுண்ட்லவும் தாலி செயின் கலெக்ஷன் இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜ் எல்லா செயினுக்கு நான் அங்கே கேட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி எல்லோரும் போடுவாங்க இல்லை ரோப் செயின் மாதிரி. இந்த பேட்டர்ன் செயினுக்கு வந்து 1% இருந்துச்சு. இப்போ 1.40.5% அப்படின்னா 1.5% கிட்ட இருக்குங்க. இதுக்கு வேஸ்டேஜ் 1 to 6% இருக்கிற தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இது. சூப்பராக இருக்குது. 120 கிராம் இருக்குங்க. அப்பா, 120 கிராம்னா எத்தனை பவுன் வருமா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மேக்ஸில் வீக் நான். சூப்பரான அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி பார்வையாக இருந்துச்சு தெரியுங்களா? அவ்வளோ பெரிய தாலி செயின் யார் இவ்வளோ வெயிட்டு கழுத்தில் போடுறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்துச்சு. அழகாக இருக்குது, ஆனாலும் கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பக்கத்தில் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு ஃபாலிஷ் மாதிரி இருந்துச்சு அந்த செயின். இந்த செயின்லவும் மாடல்ஸ் இருக்குங்க. இதெல்லாமே எப்படி 20 பவுன் கிட்ட இருக்குது. இது 104 கிராம் இருக்குங்க. நான் எல்லாம் ஒரு செயின் கிட்டேருந்து காட்டியிருக்கேன். அதோட பில்லு காட்டியிருக்கேன். வேஸ்டேஜும் 1.5%லேருந்து 6%க்குள்ளே இருக்கக்கூடியது தாங்க நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ் பிரான்ச்சில் அவைலபிள் இருக்குது இந்த செயின்ஸ் எல்லாமே. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 8 பொடி இருக்குது, 10 பொடி இருக்குது, 12 பொடி இருக்குது. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தாலி செயின் கலெக்ஷன்ஸு. ஓகேங்களா? இந்த செயின் தான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன் நான். 120 கிராம்னா ஐடியா வரவே இல்லை எவ்வளோ பவுனுன்னுட்டு. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ், நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு. அப்புறம் இந்த செயின் பாருங்கள். இது வந்து 12 பொடி செயின். அதுக்கு தான் நான் கொஞ்சம் லென்த்தாக காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு இந்த மாடல் பாருங்கள். இது வந்து லோட்டஸ் ஃப்ளவர் மாடல்னு சொன்னாங்க. கேரளா மாடலாக இந்த மாடலும். இது வந்து 48 அப்படின்னா 6 பவுன் வருது. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியதெல்லாம் 6 பவுண்டில் இருக்கக்கூடிய செயின்ஸ் கலெக்ஷனாக. சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இது மாதிரி 12 பொடி 10 பொடியில் வந்துட்டு பார்த்துட்டே வாங்க. இந்த செயினும் பாருங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு பால்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு செயின் மாதிரி வருது, கொஞ்சம் பால்ஸ் மாதிரி வருது, கொஞ்சம் செயின் மாதிரி வருது. இந்த செயின் எல்லோரும் போட்டுன்னு தான் இருப்பாங்க. ஹார்ட் சிம்பிள் குட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவுமே 47 கிராம்ஸ் இருக்குது. 6 பவுன், கொஞ்சம் 1 கிராம் கம்மி இருக்குது. அப்புறம் இந்த செயின் பாருங்கள். இது 40 கிராம் இருக்குது. அப்படின்னா 5 பவுன் கிட்ட வருது. இந்த செயின் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகுதுங்க. எல்லோரும் இது மாதிரி தாலி செயினோட இன்னொரு செயினும் சப்போர்ட்டாக போட்டுன்னு இருப்பாங்க. இதுக்கு டாலர் வச்சு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த டாலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. இது தாலி செயினாக போடலாமா என்னன்னு தெரியல. இது நார்மல் செயின் மாதிரி டாலர் வச்சு பண்ணிக்கலாம். போட்டால் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனாலும் கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 6 பவுன் இருக்குது. பக்கத்தில் இது சேம் பேட்டர்ன் தான். 5 பவுனில் வருது, இது 6 பவுனில் இருக்குது. அடுத்தது இந்த மாடல் பக்கத்தில் இருக்குல்ல, அதே மாடல் பாருங்கள். இது வந்து 49 கிராம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல கேரளா பேட்டர்ன் மாடல்ன்னுட்டு, அதில் இன்னும் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, ஆனாலும் கிராம் வெயிட் கூட இருக்குது, கெட்டியாக இருக்குது செயின். இந்த செயின் பாருங்கள். சேம் இது ரோப் மாடல் செயின் தான். 89 கிராம்ஸ் அப்படின்னா 11 பவுன் வரும் இல்லை? 11 பவுனுக்கு 1 கிராம் கூட இருக்குது. இது வந்து மாமல் செயின். அந்த ஷைனிங் நல்லா இருக்குங்க. இப்படி திரும்பினாலும் அப்படி திரும்பினாலும் என்னவோ பாம்பு தோல் மாதிரி ஒரு ஷைன் தெரியுதுங்க. ஆனாலும் நல்லா இருந்துச்சு. கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. 88 கிராம்ஸ் இருக்குங்க. அடுத்தது இந்த ரோப் செயின் பாருங்கள். இதுவுமே எப்படி சாலிடு 96 கிராம்ஸ் இருக்குங்க. 96 கிராம்ஸ் என்ன 12 பவுன் வருமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ கிராம்ஸ் என்ன எனக்கு தெரியல. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ கனமாக இருந்துச்சு தெரியுங்களா? அடுத்தது இது வந்து நம்மளுக்கு இப்போ எப்போவுமே ரோப் செயினில் இது ஒரு 2 மாடல் வருதுங்க. இது ஒட்டிட்டு அப்படியே பெண்டான மாதிரி ஒரு பேட்டர்ன். இதுவுமே நல்லா இருக்குது. செயின் கெட்டியாக இருக்குது. இது 96 கிராம்ஸ் வருது. இந்த செயினுமே 96 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. கெட்டியான ஸ்ட்ராங்கான தாலி செயின் கலெக்ஷன் தாங்க. இது வந்து 10 பொடி. இப்போ ஃபஸ்ட்டு நான் 8 பொடி காட்டினேன், அப்புறமா 12 பொடி காட்டினேன். இது 10 பொடி செயின்ஸ் தான். தாலி செயின் மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருக்குங்க. ரோப் செயின், நார்மல் செயின், அன்னிட்டு ஷைனிங் இருக்கிற செயின், லோட்டஸ் செயின், ஹார்ட் சிம்பிள் இருக்கிற செயின், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செயின் எல்லாம் முடியில் மாட்டிக்கும். ஜடை பின்னும் போதெல்லாம்
எனக்கு அந்த ஃபீல் வரும். இந்த மாதிரி செயின்னா நம்ம டெய்லி போட்டுனே இருக்கிறதுனால எதுவும் ஆகாது. இதெல்லாம் 4 பவுனில் வந்து 7 பவுனில் இருக்கக்கூடிய தாலி செயின் கலெக்ஷன் தாங்க. இது வந்து 32 கிராம் இருக்குது, 4 பவுன் கிட்ட இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் கெட்டியாக போடுவாங்க சாந்தாடு செயின்னுட்டு, சரடு கொத்து மாதிரி இருக்கும்ல ஸ்டிஃபாக, அந்த மாதிரி செயின் கலெக்ஷனு இங்கே வந்து ரெட்டை செயின் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டர்னும் இருக்குது. இந்த செயின் பாருங்கள், இது 12 புடி வருதுங்க. இது 4 பவுன்லேருந்து 7 பவுனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து 7 பவுன் வருதுன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு தான் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். 12 புடிங்க இது. இதோட வெயிட் வந்து 48 கிராம்ஸ் தான். 6 பவுன் தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குது. இது வந்து 6 பவுன் செயின் தாங்க, தாலி செயின் தான். 6 பவுனில் போடுற மாதிரி கெட்டியான செயின் தான், ரோப் மாடல் செயின். கோதுமை பூசை செயின் மாடலு 10 பொடியில் இருந்துச்சுங்க. ஏதோ 1 2 தான் இருந்துச்சு. அந்த மாடலும் அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த மாடலெல்லாம் நல்லா இருக்குதுங்க, எல்லாருக்கிட்ட இருக்குது இந்த செயின். இது கூட பாருங்கள் எவ்வளோ பார்வையாக இருக்குங்க. டாலர் வச்சு போட்டிங்கன்னா, ஸ்டோன்ஸ் டாலரு இல்லை சிங்கிள் பிளைன் டாலர் போட்டால் வேறு லெவல் இருக்கும். இது என்ன 57 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. 57 கிராம்ஸ் என்ன எவ்வளோ ஆகுங்க? 7 பவுன் வருமா? 7 பவுன் கிட்ட இருக்குங்க. இந்த தாலி செயினும் பாருங்கள், ஒரு சிஸ்டர் கேட்டதே, நம்ம சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் 7 பவுனில் தாலி செயின் காட்ட சொல்லிட்டுதான் இருக்குங்க. 57 கிராம்ஸ் இது மாதிரி வருங்க பார்வையாக. இது கொஞ்சம் உங்களுக்கு போலாக வேணுமன்னாலும் அவைலபிள். இது வந்து அப்படியே சாலிடான தாலி செயின் தான். அடுத்தது இந்த மாதிரி செயின் பாருங்கள், நம்மளுக்கு ப்ளைனு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வருது லைனாக, அப்புறமா 3 டாட்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. இதுவுமே ரோப் செயின் பேட்டர்ன் தான். இது வெயிட் தாங்க, நம்மளுக்கு ஏறும் இறங்கும், அவ்வளோதான். இதுவுமே 7 சவரம் கிட்ட இருக்குது. இந்த செயினும் லோட்டஸ் ஃப்ளவர் செயின்னு சொல்லுவாங்க இல்லை, கேரளா செயினு. கனமாக இருக்குது, பார்வையாக இருக்குது, லென்த் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுதான் நான் அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ லென்த்து வருது பாருங்கள். இந்த மாதிரி செயினும் இருக்குங்க, லென்த்து செயின் தான். இதுவுமே 12 பொடி செயின் தான். இது 56 கிராம்ஸ் இருக்குது, 7 பவுனுக்கு இருக்குது. இது அதே மாதிரி 7 பவுனில் தான் இருக்குது. அவ்வளோதான், 1 கிராம் அப்படி இப்படி இருக்குங்க. எல்லாம் இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 7 பவுன் தான் வருதுங்க. அப்போது 56 57 கிராம்ஸ் அப்படி வருது. இதெல்லாம் கூட தாலிக்கு போடுறாங்கங்க, போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே முடியல மாட்டுமோ என்னவோன்னுட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும் அப்பப்போ. அப்புறம் இது மாதிரி முகப்பு வச்சு டாலரு இருக்குங்க, ஆன்டிக்கில் இருக்கிற மாதிரி டாலர். இது நான் ஒரு ட்ரே மட்டும்தான் காட்டியிருக்கேன். பர்டிகுலராக டெய்லி வேறு தாலி செயின் கலெக்ஷன் காட்ட சொல்லுதான் நம்ம சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ் பிரான்ச்சில். இதெல்லாம் 4% அப்படி வருதுங்க. ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா 4.5. எல்லா தாலி செயின் கலெக்ஷன் 6%க்குள்ளே தாங்க இருக்குது. செயின்ஸ் கலெக்ஷன் எல்லாம் 6. ஏதோ ஒரு மாடல், அந்த மாடல் பேர் எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஹை ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா தான் 8%, இந்த 7 அப்படி இருக்குது, 7.5% அப்படி. மற்றபடி நம்ம பார்க்குற செயின் கலெக்ஷன் எல்லாம் 6%க்குள்ளே இருக்குது. வேணுமன்னா டி நகர் பிரான்ச்சு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லை 120 கிராம்னா எத்தனை பவுன் வரும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நான் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். 1 சவரத்துக்கு 8 கிராம் வரும், அப்போ 2 சவரம் வந்துட்டு நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.